கடந்த 500 வருடங்கள்ல ஆரம்ப கட்டத்துல பெரிய கோயில்கள்லாம் இருக்குல்ல, அந்த நகரங்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய திருவண்ணாமலை, மீனாட்சி அம்மன் கோயில், இப்ப இதெல்லாம் மீனாட்சி அம்மன் கோயில்லாம் அது வரைக்கும் சொக்கநாதர் ஆலயம் தான். மீனாட்சி அம்மன் அங்க வந்து ஹைலைட்டடா இருக்காது, சொக்கநாதர் ஆலயம் தான். சிவன் தான் அங்க ஹைலைட்டடு, சிவன் கோயில் தான் அது. அதுக்கப்புறம் தெலுங்கர்களோட ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் சொக்கநாதர் ஆலயம்ங்கிற பேரே கொஞ்சம் கொஞ்சமாக மட்டுப்படுத்தப்பட்டு மீனாட்சி அம்மன் அப்படின்னு மாறுது. இதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா சொக்கநாதன் இருக்கிற வரைக்கும் அது சிவனுக்கான கோயிலுங்கிறது அப்படியே இருக்கும்ல, அந்த பேர் மாறி 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 மீனாட்சி அம்மன் அப்படின்னு சொல்லி அப்படியே கொண்டு போய் வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அப்ப வந்து அவங்களோட கண்ட்ரோலுக்கு முழுசா போயிருது. இந்த சொக்கநாதர் ஆலயமாக இருந்தது மீனாட்சி அம்மன் ஆலயமாக மாற்றப்படுற டிரான்சாக்சன்ல இவங்க உள்ள வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பழனி சமீபத்துல ராமப்பையன் காலகட்டத்துல திருமலை நாயக்கர் காலகட்டத்துல தான் ராமப்பையன்கிற ஒரு பிராமணர் போய் சாமி கும்பிடுவோம், பண்டாரர்கள் தான் அங்க பூஜிச்சுட்டு இருக்காங்க. பண்டாரர்களை வெளியேற்றிட்டு ராணுவத்தை கொண்டு வெளியேற்றி விட்டு அது வந்து பிராமணர்கள் கை, அவங்களும் ஓதுவார்கள் மாதிரி ஒரு தமிழ் சமூகம். பண்டாரர்களும் ஓதுவர தொழில் செய்யக்கூடியவர்கள் தான். அவங்கள வந்து வெளியேற்றிட்டு தமிழ் பிராமணர்கள் பொதுவான இந்த தெலுங்கு பிராமணர் எல்லா பிராமணரும் சேர்ந்து அவங்க பிராமணர்கள் தான் ஓதணும்னு சொல்லி அந்த வர்ணாசிரமம் தான். வர்ணாசிரமம் பிராமின் அப்படிங்கிற அந்த வர்ணத்துக்குள்ள பிறக்கக்கூடியவர்கள், அதுல தமிழ் பார்ப்பனர்களும் உண்டு, இங்க இருக்கக்கூடிய வடுக பிராமணர்களும் உண்டு. ஸோ இவங்க வந்து ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு வந்து வித் ப்ரூஃப், நம்ம ப்ரூஃபா ரெக்கார்டட் ஹிஸ்டரி. அதே போல திருவண்ணாமலையும் வந்து பாத்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வரர்னு அது மாறுறது அந்த டிரான்சாக்சன் பீரியட்ல தான் இது நடக்கும். இது வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை வந்து ரொம்ப பழமையான கோயில். எந்த அளவுக்கு பழமையானது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதோட பழமை என்பது அண்ணாமலையார் வந்து ஒளி வடிவத்துல வழிபடுற ஒரு இதா தான் அது இருக்கு. இப்ப ஒரு ரீசன்ட் ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை அந்த மலையே வந்து ஒரு டார்மெண்டான ஒரு வல்கனோவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு டார்மெண்டா, அதாவது ஒரு காலத்துல அது வந்து ஒரு எரிமலையாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது இன்னும் அது முழுமையா ஆய்வு செய்யப்படல. பட் த ப்ரொபோசல் வாஸ் தேர், அது இன்னும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு மலை தான். இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த மலையோட உச்சியில தான் நம்ம தீபம் ஏற்றுறோம். அப்ப அது ஆக்டிவ் வால்கனோவா இருந்துச்சுன்னா அது எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அது வால்கனோவா இருந்துச்சுங்கிறத நீங்க கணக்கெடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கும் இன்னைக்கு அது வழிபடுறதா இருக்கும், அதுங்க மேல தீபம் ஏத்துறதா இருக்கும், அதுக்கு ஒரு ரிலேஷன் இருக்கிறத உங்களால உணர முடியும். அன்னைக்கு அது நடந்திருக்கு அப்படின்னா அந்த வால்கனோ எப்ப கடைசியா ஆக்டிவா இருந்துச்சுங்கிற இடத்துல இருந்து இந்த ட்ரெடிஷன் வந்து வழக்கம் வந்து உருவாயிருக்குங்கிறத நம்மளால உணர முடியும். கரெக்டா? அப்ப இந்த ட்ரெடிஷன் எவ்வளவு பழமையானதுங்கிறத இந்த ஒரு பர்டிகுலரான அந்த ஆய்வு மூலியமாவே நம்மளால சொல்ல முடியும். ஸோ அவ்வளவு ஒரு மிக முக்கியமான ஒரு தலமாக தான் திருவண்ணாமலை இருக்கு.